ஹாய், ஹலோ. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போதான் ஒரு ½ hour வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு. ஏஎம்கே RN ரவி மாதிரி RN ரவி சார் சொல்லுவார், ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை மாற்ற தெரியாம ஆப்புக்குள்ள போய் பார்த்தா என்னோட பாதி ஸ்க்ரீன் தான் வருது, மீதி ஸ்க்ரீனை காணும். எக்ஸ் ஆயிட்டேன். ஒரு அனலைஸ் பண்ணி வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் ஆனால் வீடியோ போட முடியல அப்படின்றதே ஒரு வீடியோவை போடலாம். தலை வலி இருக்குது, டீப்பாக வருது மைண்டில். யூடியூப் ஆச்சு, சும்மா இதே வீடியோ அப்லோட் பண்ணுறது இவ்வளோ மாதக்கணக்காகிடுது, இல்லை வார கணக்கில் ஒரு வீடியோ வருது. இந்த டைமில் பீப்பில் ஏதாவது திட்டி காப்பிரைட்ஸ்னு ஒரு விஷயம் இருந்து அதான் அவன் திருடின்னு போயிட்டான்னா மறுபடியும் RN ரவி மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆச்சும் ஸ்மூத்தாக போதான்னு தெரியல. ஸோ சொல்ல வந்து சீதா ஸ்டேட்டாக சொல்லிடுறேன். நான் எங்கள் வெப்சைட் ஆரம்பித்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிட்டோம். tradealliance.co.in பேரில் ஆக்சுவலி ஒரு 4 days ஆச்சு இது வந்து போஸ்ட் பண்ணி. ஸோ 12 வெர்ஷன் டேட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 12ல். அது வெப்சைட் ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் எங்களோட வெப்சைட்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டோட எல்லாமே லைவ் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டை எனக்கு க்ரியேட் பண்ணது SN காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் நல்லா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். தட் ப்ராசஸ் மைண்டு நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. சில வெப்சைட் நல்லா வந்திருக்கு. சில லிங்க் நான் வந்து யூடியூப் சேனலில் மெர்ச் பண்ணல இன்னும். ஸோ இது நான் அஃபிஷியலாக இன்னும் அது என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு இவரில் எதுவும் ஸ்கேன் பண்ணணுமா, என்ன ப்ராசஸ் இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன் வெப் டீமில். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெப்சைட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியாச்சு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இன்னைக்கு எதுக்கு வந்ததெல்லாம் மைண்டில் இருந்து எடுத்துட்டேன். ஏதோ ஒன்று அனலைஸ் பண்ணலான்னு வந்தேன். ½ hour டைம் வேஸ்ட் ஆனால் தான் மிச்சம். இது ஏதோ கண்டென்ட் பேசினேன் நான். அதில் மொத்தமாக மறுபடியும் ரீவைண்ட் பண்ணணுன்னா வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்தாகணுன்ற மைண்ட் செட்டில் உட்காந்து ஒரே காரணத்தில் எடுத்திருக்கேன். இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு நான் என்னோட ஒர்க்கை பார்க்க போயிடுவேன். அதனால் இன்னைக்கு என்னோட ஃப்ரீ டைமில் ½ hour வேஸ்ட். சரி, ஓகே. கோல்டு சாட் ஆக்சுவலி வந்து போன வீக்கோட கோல்டு சாட் நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்னோட பிஃபோர் 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட். 1 வீக்கில் ஆக்சுவலி 2 வீக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரல. ஸோ என்னோடய ஒர்க்கில் நான் போய் சேர்ந்துட்டேன். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி நான் மார்க்கெட் ப்ரொடியூஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே தான் போகுது, இங்கே தான் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்துருக்க மாட்டேங்க, ஏன்னா யாருமே பார்க்கல, அது வேறு விஷயம். அப்போ போட்ட க்ரீன் லைன் தான் அந்த க்ரீன் லைன். எங்கே அந்த க்ரீன் லைனை காணும், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ போட்ட மார்க்கப் தான் அது. ஆக்சுவலி ஏப்ரல் மந்த்து போட்டது. மார்ச் எண்ட்லேருந்து போட்டது. இந்த மார்ச் எண்டில் இந்த இடத்துல மார்க்கப் பண்ணி போட்டது. ஐ திங்க் ஸோ. ஸோ 15 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அது ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரும் பார்க்கல, பெருசாக யாரும் பார்க்கறது இல்லை. எதுக்கிட்ட வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, போடுவோம் ஆசாப்பணமாக போட்டு வைப்போம், பின்னாடி எனக்கே யூஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஹீரோவில் என்ட்ரி அப்படி தான் யூடியூப்பில் அனலைஸ் பண்ணி போடுறன்ற பேரில் அனலைஸ் பண்ணும்போது தான் என்ட்ரி பண்ண மாட்டுச்சு 1:8 RR. ஸோ அதை நான் பிடிச்சிட்டேன், விடலை. ஓகே. ஸோ இந்த மார்க்கப் கூட நான் அந்த ½ hour சொதப்பினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ எடுத்த மார்க்கப்பு தான் இது. ½ hour சொதப்பினப்போ எடுத்த மார்க்கப் தான் இதுவும். சொதப்ப போதும் என்னன்னு தெரியல. ½ hour நிறைய விஷயம் சொன்னேன் நான். மறுபடியும் அதை கவரப் பண்ணணுன்னா என்னால் சீரியஸாக முடியுமான்னு தெரியல. ஓகே, மார்க்கெட்டோட மந்த்லி வியூ போட்டு ஃபிப்பெல்லாம் போட்டு பார்த்தேன். மைண்டு
இந்த ஃபிப் லெவல் தாங்க. இந்த அந்த ரெட் கலர் மார்க்கப் கூட ஆக்சுவலி மார்க்கெட்டிங்கை தான் ப்ரிடிக்ஷனுக்காக தான் போட்டேன். மார்க்கெட்டிங்கை தான் மூவ் ஆகணும், புல்லிஷ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபிப் லெவல் 0.618 இங்கே தான் வரும், 1.618 இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி சார்ட்டில் மார்க்கப் பண்ணி வச்சேன். டேல மார்க்கப் பண்ணேன். மார்க்கப் பண்ணதை டவுன்லோட் வேறு பண்ணியிருந்தேன். நான் டவுன்லோட்ஸை பார்த்தா தெரியும். மார்க்கப் பண்ணது பாருங்கள், 2 மார்க்கப் பண்ணியிருக்கேன் ஃபிப் லெவல் வச்சு. இந்த மார்க்கப் ஷீட்டு, ஸோ இந்த மார்க்கப் தான் இது 618. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.618 இந்த இடத்துல ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு மார்க்கப்பு. அடுத்த டவுன்லோடு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. பாருங்கள் 1.6 முன்னாடி 1 மார்க்கெட் ரியாக்ட் ஆகணும். ஓகேங்களா? நான் நினச்சேன் எனக்கே கேவலமாக இருக்கு. சரி 4 hours என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்லாம் இல்லை, நீ தானே, தப்பு நடக்க தான் செய்யும். ஸோ பார்க்கலாம். சரி ஓகே, இந்த லெவல் வந்து ஃபிப் லெவல் வந்து 1.618 இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போகணும். ஸோ அகைன் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வருவானா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்படி வந்தான்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல CHOCH இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா மார்க்கெட் பேரிஷ் ஆக போகுது. அது எந்த அளவுக்கு ஃபேவரேட்டிஸ்மெண்ட் 0.5 மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். சரி ஓகேங்களா? இதெல்லாம் முன்னே மார்க் பண்ணி வச்சாங்க. நியாயமாக பாதி ஸ்க்ரீன் தான் தெரிஞ்சு என்னோட பாதி வாழ்க்கையை முடக்கின மாதிரி ஒரு ஃபீல். இப்போ தெரியுது ஏன் யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ டெலிட் ஆனால் ஏன் சித்தனை காண்ட வர இப்போ தான் தெரியுது. ½ an hourக்கே எனக்கு முடியலையே, ஃபுட்டேஜே காணும். ஆண்டாவா. ஓகே சில். சரி வந்த வேலையை முடிச்சிடும் சீக்கிரம் போய்க்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே பம்ப் ஆகணும். ஓகேங்களா? பம்ப் ஆகிடுவான். ஸோ 1 hourல என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா போன முறை தெரிஞ்சிருக்கும். சேஞ்ச் ஆகும் 1 hour. ஸோ இந்த இடத்துல சின்ன ஸ்கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல SL வாங்கியிருந்தேன் நான். இதில் கரெக்ஷன் வந்திருப்பேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும். இப்போ என்னோட ஜேர்னல் இப்போல்லாம் எதுவுமே டெலிட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே வச்சிடுறேன். இந்த என்ட்ரி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவல் வச்சு எடுக்கல. ஸோ இந்த ஜோனுக்கு வந்துட்டு போவோம் அப்படின்றது தான் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா? 15 minutesல போட்டு பார்த்தா ஆயிரம் 0.382 வந்துட்டு போவான். 0.382 0.382 வந்துட்டு மேலே போகணும். முடியலன்னா கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 0.5 இருக்குங்களா, வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? இந்த லெவல் அப்படி இல்லை, நாங்கள் ஃபிப் லெவல் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 0.52. ஸோ இதுதான் நம்ம SL. ஓகே டென்ஷன் ஆகாத கையில் என்ட்ரி பஃபருக்காக ஒரு 2 டிப்பு. ஸோ 17 ஓகே 1:3 தான் டார்கெட்டு. 1:3 தான் டார்கெட். ஓகேங்களா? இது வந்து ஃபிப் எக்ஸ்டென்ஷன் படி நான் எடுத்துருக்கிற என்ட்ரி. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல SMC கான்செப்ட் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை. ஸோ இருந்தால் இந்த ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் இருக்கணும். 1 hourல அந்த இடத்துல ஏதாச்சும் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இருக்குது, ஸ்வீப் பண்ணல. ஸோ ஆர்டர் பிளாக் எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட் எதுவும் ஆகும் கன்ஃபார்மாக தெரியாது, எதுவும் ஆகும் தெரியல. ஸோ கவரப்பீடியாவா மறுபடியும் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இத்துடன் நிறைவுபடலான்னா மனசு கேட்க மாட்டேங்குது.
ஸோ இந்த என்ட்ரி எடுத்துருந்தேன். இது வந்து லிக்விடிசிவ் என்ட்ரி, இதுவும் லிக்விடிசிவ் என்ட்ரி எடுத்து ஒரு லிக்விடிசிவ் எஸ்எல் வாங்கிட்டு இன்னொரு லிக்விடிசிவத்தில் வந்து அதோட டபுள் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இது 1:3 ஆர்ஆர், இது 1:5 ஆர்ஆர் எடுத்தேன். 1% லாஸ்னாலும் அதில் 5% எடுத்தாலுமே அப்பயும் நான் 4% ப்ளஸில் தான் இருக்கேன் லாஸ் ஆனாலும். ஸோ இது ட்ரிகர் ஆகாமல் வாழ்க்கையை வெறுத்து மனசு உடைஞ்சு போன ட்ரேட் இது. யூஎஸ்டி ஜிபிஐ செஞ்சது என்ன? ஓகே, அது ஹீரோ யூஎஸ்டி இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நியூஸ் டைமில் கொடுத்தாரு, இந்த இடத்துல நியூஸ் டைமில் எதுவும் கொடுத்தாரு. நான் என்ட்ரி எடுக்கல, ரெண்டு மிஸ்டேக் தான். அதில் என்ட்ரி இருந்துச்சு 0.5 வந்து மிட்டிகேட் ஆகிட்டு சடன் ஃபால். இப்போ வச்சுக்கோ 1:5 1:3 அவ்வளோதான் எடுத்திருக்கேன். போதும் பார்க்கலாம், மார்க்கெட் அக்கௌண்ட் ப்ளோ ஆகாமல் தான் சரி. ஓகே, அக்குமுலேஷனில் இருக்கான் 0.5 டிச் ஆகிட்டான், மறுபடியும் 0.61 ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மூவ் ஆகிட்டு கேட் டவுனில் போகணும், இல்லை ஒரு அப் வந்து டவுனில் போகணும். ஜெட்எல்சி செல் வாங்கியிருக்கேன், இதே போல மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகும். US30 வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு எனக்கு. எனர்ஜி போயெல்லாம் எஸ்எல் வாங்கியிருப்பேன், எல்லாமே எஸ்எல். கேடை கண்டினியூஸாக கேடில் எடுத்துக்கேன், எஸ்எல் தான். ஸோ அப்பில் இருக்கு, கோல்ட் டவுனில் இருப்பான். கன்சல்டேஷன் ரெண்டு பேரும் மூமெண்ட்டில் இல்லை. எஸ்எல் ஹியூஜ் எஸ்எல் ஜிஜே மறுபடியும் வராங்க. ஓகே எக்ஸ்ட்ரீமாக டஸ்ட்டு லிக்விடிட்டி எஸ்எல்ஐ கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பறந்துட்டான். ஓகே, லிக்யூரிட்டி டோன்ட் பி லிக்யூரிட்டி, பிஏ அப்போ நீங்கள் தான் லிக்யூரிட்டி ஆவீங்க அப்படின்னு எனக்கு யாராவது ஒருத்தர் சொன்னார். ஸோ 5.0 கரெக்டாக பொறுத்து தான் இடத்துல மிட்டிகேட் ஆகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஒன்று இங்கேருந்து பை மூமெண்ட்டில் ஆகணும், இல்லை கேரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் அகைன் பம்ப் ஆகணும். இதுதான் மார்க்கெட்டோட கரண்ட், என்ன சொல்கிறது, கரண்ட் மூமெண்ட். வீடியோ பார்க்குறவங்க பார்க்க மாட்டீங்க மோஸ்ட்லி, சப்போஸ் பார்த்தா என்ன மிஸ்டேக் இருக்குது என்ன இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டு 3-4 வீடியோவில் இந்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாய்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஆஃப் அன் ஹவராக பேசின கண்டக்டை டிலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே என்ன நினச்சா காண்டாகுது. ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். சில் போக இதுக்கு மேலே வீடியோ கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு டைம் இருந்தால் மோஸ்ட்லி கிடைக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே, சரி கைஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே போகிறேன், என்ன மூமெண்ட்டில் இருக்குது, இனி மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் கிடைக்குமான்னு தெரியல. மண்டே இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இது இன்றைக்கி செய்கிறது தான், பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், அப்படியே இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் எனிதிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போங்க. சும்மா மட்டும் போகாதீங்க. நாங்களும் போட்டிருப்போம்ல வீடியோஸ், இதுக்கு மேலே ஃபுல் மார்ஜின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் வீடியோவாக வரும். இதனால் அந்த ட்ரேட் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன், ஏன் எடுத்தேன் அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நான் எடுத்தேன், அதை நான் போடுவேன். சேனல் இது வேறு என்ன ப்ராப்ளம் தெரில, சப்போர்ட் டீம்லேருந்து மெயில் வரல. ஓகே, சரி, ஓகே கைஸ், சைன் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம், மைண்ட் ஆஃப் ஆயிட்ட நேரம் எல்லாத்துக்கும். ஓகே, டாடா, பாய்.